ஜென்ரலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னைய எபிசோட்ல கலாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கிற விதமா நம்ம ஜோசியரு ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாவுக்கே ஆப்ப சொருகிடுறாப்புல. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பரமனோட அம்மா பாத்தீங்கன்னா கோயில் சாமிக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு தீச்சட்டி தூக்கிக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு கோயிலை சுத்தி வந்தா கல்யாணம் பண்ணலாம், எந்த தடையும் இருக்காது அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டு ஜோசியரு அங்கிருந்து கிளம்பிடுறாப்ல. கலாவுக்கு என்ன இந்த ஜோசியர் இப்படி சொதப்புறான் அப்படின்னு சொல்லி பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பரம சும்மா இருப்பாப்லையா? என்னது, மொட்டை அடிக்கணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு பரம சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா நர்மதா சும்மா இல்லாம, என்ன பரமா, உங்க அம்மா உன் மேல உயிரையே வச்சிருக்கிறாங்க, உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்கிற இந்த கலா இருந்துக்கிட்டு நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்மள தப்பா நினைச்சுக்குவான். அதனால பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் கல்யாணத்துக்காக நான் என்ன வேணுமாலும் பண்ணுவேன் அப்படின்னு தான் வாயாலேயே பரிகாரம் செய்ய ஒத்துக்க வச்சிடுறாங்க பிளான் பண்ணி இளமதியும் நர்மதாவும். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜோசியரை எப்படி ஒத்துக்க வச்சிருக்கிறாங்க இவங்க 2 பேரும் அப்படிங்கிறத. ஜோசியரை பார்க்கறதுக்காக 2 பேரும் போறாங்க. ஆனா ஜோசியர் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்ல, திருப்பி ஏமாந்து வர்ற வழியில ஜோசியரு தலையில துண்டை போட்டுக்கிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு எங்கேயோ போறாரு. எங்க போறாரு அப்படின்னு பின்னாடியே போய் பார்த்தா அவரு தன்னோட சின்ன வீட்டுக்கு போறாராட்டுக்கு. அப்புறம் என்ன, ஜன்னல் வழியா வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்து ஜோசியரை பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஜோசியர் கலாவுக்கு எதிராவே இப்படி ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சோ இப்ப கலா பாத்தீங்கன்னா ஆட்களை அனுப்பி ஜோசியரை தூக்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா ஜோசியருக்கு ஏற்கனவே தெரியும் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு. அதனால வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளியூருக்கே ஓடி போயிட்டாரு. சோ நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.